கோவையில் காரை வழிமறித்து கொள்ளையடிக்கப்பட்ட 350 சவரன் தங்க நகைகளில் 60 லட்சம் மதிப்புள்ள 2 கிலோ நகைகள் திருப்பதியில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மகன் வழிப்பறி செய்து கொள்ளையடித்த நகைகளுடன் ஊர் ஊராக சுற்றிய தாய் மற்றும் சகோதரனை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். கேரளாவில் இருந்து கோவையில் உள்ள பிரபல நகை கடைக்கு கடந்த 7ஆம் தேதி தங்க நகைகள் கொண்டு வரப்பட்டன. காரில் எடுத்து வரப்பட்ட 350 சவரன் தங்க மற்றும் வெள்ளி நகைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இந்த துணிகர கொள்ளை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் திருப்பதி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த இருவரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் பிடித்து விசாரணை செய்தனர். அவர்களது பையில் 60 லட்சம் மதிப்புள்ள 2 கிலோ தங்க நகைகள் மற்றும் வைர நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சம்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த சமா மற்றும் அவரது மகன் அகமது சலீம் என்பது தெரியவந்துள்ளது. சமாவின் மற்றொரு மகன் ஃபைரோஜ் நண்பர்களுடன் சேர்ந்து கோவையில் காரை வழிமறித்து தங்க நகைகளை கொள்ளையடித்ததோடு கூட்டாளிகளுக்கு அளித்தது போக மீதமிருந்த நகைகளை தாய் மற்றும் சகோதரர் அகமது சலீமிடம் கொடுத்துள்ளார். வீட்டில் நகைகளை வைத்திருந்தால் போலீசில் சிக்கிவிடுவோம் என்ற அச்சத்தில் சாமாவும் அவரது மகன் அகமது சலீமும் தங்க நகைகளுடன் ஊர் ஊராக சுற்றித் திரிந்தனர். 2 நாட்களுக்கு முன்பு திருப்பதி சென்றவர்கள் எங்கு செல்வதென்று தெரியாமல் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது போலீசில் பிடிபட்டனர். இருவரையும் கைது செய்த போலீசார் ஃபைரோஜ் குறித்து விசாரித்து வருகிறார்கள்.